வெல்கம் டு ஆரியோ அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான வெப்சைட்டை வந்து நம்ம எப்படி டெப்ளாய் பண்ணலாம், சர்வர் மூலியமா எப்படி டெப்ளாய் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்கிட்ட வந்து பிரெயின் டாஸ்க் ஆப்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சிம்பிளாக டாக்கர் மூலயமா நம்ம வந்து வெப்சைட் வந்து லைவ் ஆகி காட்ட போகிறோம் இன்டர்நெட்டில். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ரெப்போ வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோடய சர்வரில் வந்து நான் க்ளோன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து க்ளோன் பண்ணிக்கிறேன் என்னோட வெப் ரெப்போ க்ளோன் க்ளோன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ரெப்போ உள்ளே போய்க்கலாம். இதுதான் நம்மளோட ரெப்போ, பிரெயின் டாஸ்க் ஆப்னு இருக்குங்களா, அதுதான் நம்ம ரெப்போ. ஸோ இதுக்குள்ளேயே நான் வந்து ஆல்ரெடி ஜென்கின்ஸ் ஃபைல் இருக்குது, டாக்கர் ஃபைல் இருக்குது, ஏற்கனவே நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட டாக்கர் நம்ம சர்வரில் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஸோ டாக்கர் ஐஃபன் வெர்ஷன். ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இருக்குது. ஸோ நான் இப்போ பில்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் வந்து கொடுத்துட்டு டேகு. ஸோ இப்போ நம்ம வந்து டாக்கர் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாக்கர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே என்னோடய அப்ளிகேஷனை வந்து நான் வந்து ஜென்கின்ஸ் ஃபைலில் பில்ட் பண்ணியிருக்கேன், ரைட் பண்ணியிருக்கேன். டாக்கர் ஃபைலும் இருக்குது, பில்ட் ஸ்கிரிப்ட் YAML ஃபைலும் இருக்குது. ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு சிம்பிளான டெப்ளாய்மெண்ட் தானே பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து என்னோடய டாக்கர் ஃபைலை வந்து நான் பில்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ டாக்கர் மூலிமா தான் நம்ம வந்து டெப்ளாய் பண்ண போகிறோம், இல்லை வெப்சைட்டில் லைவ் ஆகி காட்ட போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான டாஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்கர் பில்டுனா இமேஜ் பில்ட் ஆக போகுது. டீனா ஐஃபன் டேகுன்னு அர்த்தம். டி ஃபார் டேகு. நம்மளோட இது வந்து காட்ட போகிறோம், நம்மளோட இமேஜோட நேம் இது பிரெயின் ஆப்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு டாட். ஸோ டாட்னா கரண்ட்டான டாக்கர் ஃபைலை பில்ட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ கொடுத்துட்டா பில்ட் ஆயாச்சு. இப்போது டாக்கர் இமேஜஸ் கொடுத்தா என்னோட பிரெயின் ஆப் லேட்டஸ்ட் இது காட்டுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டெய்னர் வந்து ரன் பண்ணோம். இமேஜ் பில்ட் பண்ணியாச்சு, நம்ம கண்டெய்னர் வந்து ரன் பண்ண போகிறோம். அதோட கமாண்ட் வந்து டாக்கர் ரன் -d அதுக்கப்புறம் p. போர்ட் நம்பர் வந்து 80 வச்சுக்கிறேன், 80. ஸோ நான் வந்து நேம் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நேம் பிரெயின் ஆப்னு வச்சுக்கிறேன். பிரெயின் ஆப் கண்டெய்னர் வச்சுக்கலாங்களா? கண்டெய்னர் பிரெயின் ஆப். ஸோ நம்மளோட க்ரியேட் ஆயாச்சு, கண்டெய்னர் வந்து க்ரியேட் ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட சர்வருக்கு போயிடும். சர்வரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய சர்வர் ஈஸி டு இன்ஸ்டன்ஸில் செக்யூரிட்டி குரூப்ஸில் வந்து நான் வந்து இன்போர்ட் ரோல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்போர்ட் ரோல்ஸ் வந்து ஆட் பண்ணால் தான் நம்ம சர்வரில் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் வந்து லைவ் ஆக முடியும். ஸோ நம்ம 8080 போர்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் HTTP 80 போர்ட் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 0 தான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆல் TCP கொடுத்துருக்கேன். SSH வந்து இது டிஃபால்ட்டாக வருது. ஸோ இது நம்ம சேவ் கொடுத்துப்போம். செக்யூரிட்டி ரூல்ஸ் போயிட்டோம், இன்ஸ்டன்ஸுக்கு போயிடுறோம். இதுதான் நம்மளோட சர்வரு. IP இருக்குது, IP மூலயமா வந்து பார்ப்போம்.
ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து லைவ் ஆயாச்சு. ஸோ இது வந்து நாட் செக்யூர்ன்னு காட்டுது. ஸோ இதுக்காக நம்ம வந்து தனி டொமைன் வந்து கிரியேட் பண்ணி பண்ணோம். அது வந்து ரியல் டைமில் தான் பண்ணோம். ஸோ இது சும்மா ஒரு சிம்பிளான டாஸ்க்ன்றதுக்காக தான் நான் வந்து சும்மா டாக்கர் மூலியமாக டிப்ளாய் பண்ணுறோம். ஸோ இதுக்கும் நிறைய இது இருக்குது. ஸோ நம்ம சேஞ்சஸ் டெவலப்பர் ஏதாவது சேஞ்ச் பண்ணோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஜென்கின்ஸ் ஃபைலு அது வந்து சிஐசிடி எல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு அது வேண்டான்றதுனால இது ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம வந்து வெப்சைட் லைவ் ஆக்குறது டாக்கர் மூலியமாக பண்ணோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ.